ஆப்பத்துக்கு 3 கப் அரிசி, 1 பிடி உளுந்து, 1 பிடி செவ்வரிசி, இவ்வளவுத்தையும் கூரை போட்டு வச்சிருக்கேன். இந்த உளுந்த நல்லா கழுவிடணும். இந்த செவ்வரிசியை அதில் ஊற போடணும். ஊற போட்டு வச்சிடணும். நிறைய கொஞ்சம் ஒரு 5-6 மணிக்கூர் போடணும். நல்ல அரைப்படும். இவ்வளோ திருப்பி என்ன செய்ய போகிறேன், இந்த ஒரு முறு தேங்காய் அதையும் திருவியாச்சு, நான் அரைச்சாச்சு. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இந்த அரிசி, இந்த உளுந்து, இந்த செவ்வரிசி, தேங்காய் ஒரு முறை இவ்வளவு தான் போடணும். வேற எதுவும் போட்டு ஆட்டியாச்சு. ஆட்டி அப்படியே மூடி வச்சிடணும். காலையில் எடுத்து உப்பு, கொஞ்சம் சீனி, கொஞ்சம் உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நான் கலக்கி நான் இப்போ சூப்பர் பஞ்சு மாதிரி இருக்கும். புளிப்பு இருக்காது. 1 வாரம் கூட நீங்கள் அந்த சுட்டு சுட்டு தின்னலாம். சாயங்காலம் நான் 1 வாரம் வச்சிருக்கேன். இல்லை, அவ்வளவு ருசி. இந்த வலுவலுன்னு வரவே இருக்கு, பூ மாதிரி இருக்கு. இதே மாதிரி நீங்க சுடுங்க, சூப்பரா இருக்கு. நான் சுட்டு நான் போட்டிருக்கேன், வீடியோ போட போறேன், நீங்க பாருங்க. பார்த்து இதே மாதிரி நான் சொன்னது மாதிரி ஒரு படி உளுந்து பொங்கிட்டு சூப்பரா வரும். நல்ல டேஸ்ட்னா இறைச்சியோ சட்னியோ சாம்பாரோ எது வச்சு ஆனாலும் தின்னலாம். இப்படி உள்ள ஆப்ப நம்ம சோறு, புழுங்கரிசி அதெல்லாம் போட்டா இந்த வழுக்கு வழுக்குன்னு வரும். பிக்கும் போதே பிஞ்சிட்டு வரும், ஒரு மாதிரி இழுத்துட்டு வரும். இது இழுக்க டேஸ்ட். நீங்க சுடுத்து தின்னு பாருங்க, அதுக்கப்புறம் கேளுங்க, வீடியோல இது போடுங்க.